ஹலோ ஸ்க்ரூ சேனல் வியூவர்ஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கூட உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஏசப்பா நம்ம இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ அதிசயங்களை படைச்சிருக்காங்க. அதில் இந்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர்ட்ஸும் ஒரு மாதிரி படைச்சிருக்காங்க. சில பேர்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கூண்டில் தான் அதால் வாழ முடியும். இப்போது இந்த ஃபின்ச்சஸு, லவ் பேர்ட்ஸ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு அந்த கூண்டுக்குள்ளே தான் வாழ்க்கையே. அதை விட்டு வெளியில் வந்துருச்சிங்கன்னா அதுங்களால் வாழவே முடியாது. இதே சில பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் பறக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா, கிளி அதெல்லாம் பார்த்திங்கன்னா கூண்டில் அடைக்கிறத விட அதுங்க ஃப்ரீடமாக இருக்க விரும்பும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான் அதால் பறக்க முடியும். ஆனால் இன்னமும் சில பேர்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி பல மைல் தூரங்கள் கூட போகும். ஆர்டிக் டர்ன் அப்படின்ற ஒரு பேர்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமே ட்ராவல் பண்ணி போகுமா, மைக்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஊரில் ஒரு வாத்து கூட்டம் இருந்துச்சான். இந்த வாத்து கூட்டங்களும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மைக்ரேட் ஆகி போயிட்டுருக்கும் பொழுது அங்கே அழகாக எல்லாரும் பறந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ திடீர்னு ஒரு வாத்து மட்டும் கீழே பார்த்துச்சான். பார்த்தா அங்கே நல்ல ஒரு பெரிய ஃபீல்டு இருந்துச்சான். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சாப்பாடும் இருந்துச்சான். அரிசி, கோதுமை, சம்பா எல்லாமே இருந்துச்சான். அதை பார்த்தோன்னா ஒரு வாத்துக்கு சொல்லிச்சான் போய் லீடர்கிட்ட, லீடர் நம்ம கீழே போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தெம்பா பறக்கலாமா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த லீடர் சொன்னாரோ, ஓகே எல்லோரும் வாங்க கீழே லேண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் அந்த ஃபீல்டில் உட்காந்து சாப்பிட்டாங்களாம். பார்த்தோம் அழகாக அந்த இடத்துல ஃபீல்டில் லேண்ட் ஆகிட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு முடிச்சோன்னே லீடர் கேட்டாராம், பறக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வாத்துங்க சொல்லிச்சான், லீடர் நாளைக்கு ஒரு நாள் இன்றைக்கி இங்கே தூங்கிட்டு நாளைக்கு மார்னிங் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம், இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டான். சரி ஓகே கிராண்டட்னு சொல்லிட்டாங்களாம். நல்லா எல்லோரும் வயிறு ஃபுல்லாக நைட்டு சாப்பிட்டாங்களாம், நல்லா தூங்கி எழுந்தாங்களாம். காலையில் எழுந்திரிச்சு பறக்கலாமான்னு கேட்டோன்னே திருப்பியும் அந்த வாத்து சொல்லிட்டான், இன்றைக்கி ஒரே ஒரு நாள் சாப்பிட்டுட்டு நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு காலைல கிளம்பிடலாம் அப்படின்னு. இப்படியே என்ன பண்ணாங்களாம், சாப்பிட்டாங்க தூங்கினாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் ஒரு வாத்தாலையும் பறக்கவே முடியலையாம். ஏன்னா எல்லாமே நல்லா கொழுன்னு குண்டாகிடுச்சு. எந்த வாத்தாலையும் பறக்கவே முடியலையாம். எவ்வளவோ ட்ரை பண்ணாங்களாம், பறக்க முடியலையாம். கரெக்டாக அந்த ஃபீல்டோட ஓனர் அங்கே வந்தாராம். பார்த்தா நல்லா சூப்பரான வாத்து, புடிடா எல்லா வாத்தையும் சொல்லிட்டு பாபிக்கு போட்டு பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா வாத்தையும் பிடிச்சி அடித்து சாப்பிட்டுட்டாங்களாம். இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இதே மாதிரி தான். மேலேயே என்ன பண்ணணும், ஆண்டவர் கூடவே போயிட்டே இருக்கணும். ஒன்ஸ் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், இந்த பாவத்தை தொட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஏதோ தெரியாமல் பாவம் செஞ்சுட்டோமா, உடனே அடுத்து மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட என்ன பண்ணிடணும், போய் அவர் கூட ஒப்புரவாய் சேர்ந்துடணும். இல்லை திருப்பி நம்ம டெய்லி பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாத்து மாதிரியே தான் நம்ம ஒரு நாள் என்ன ஆகும்னா கண்டிப்பாக இந்த உலகத்தோடவே அப்படியே நம்ம மாட்டிப்போம். பிசாசுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் நம்மளை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏசப்பா கூடவே வாழணும். அவர் கூடயே அந்த ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணி பைபிள் படித்து ஏசப்பா கூடவே நம்ம இருக்கும் பொழுது நம்மளை கடைசியில் ஏசப்பா கண்டிப்பாக பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் சேர்ப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.